ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்கில் அக்வா. இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வாரியம் ஹாபிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான். தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டை வந்து நம்ம ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஃபுட் வாங்கினாலும் சரி, ஆன்லைனில் ஃபுட் வாங்கினாலும் சரி, அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஃபுட்டோட வேல்யூ வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் வந்து இதை ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். டையோவில் இருக்கக்கூடிய ஃப்ரைடு பிரெட் வார்ம்ஸு. இதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு அதில் கொடுத்துருக்கிற அந்த டேட்டோட சீக்கிரமாகவே ஃபுட்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் கொட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அதில் உள்ள அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, அதில் அந்த சத்து தன்மைகள்லாம் அப்படியே இருக்கும். நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அப்படியே இருக்கும். இந்த சின்ன சின்ன பெரிய டப்பால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா, அதை அடிக்கடி நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ உள்ள ஏர் போயிடும். ஏர் போச்சுன்னா சீக்கிரமாகவே மாய்ஸ்சரைசேஷன் ஆகி அது போய் அந்த ஒரு ஃபுட்டோட தன்மையை இழந்துரும். வெறும் இறை மட்டும் தான் கொடுப்பீங்க. நியூட்ரிஷன் வேல்யூ வந்து அது கிடைக்காது. நம்ம ஒரு ரெட் கேலக்ஸி பேர் ஒன்று எடுத்திருந்தோம். அதை வந்து ப்ரீடிங் சீரிஸ் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதை ப்ரீடிங்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காண்டி தான் நான் அந்த ஃபுட்டை எடுத்திருந்தேன். இந்த ஃபுட்டை கொடுத்து தான் இப்போ வந்து நம்ம பீட்டாவை க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ரீடிங்காக. நல்லாவே எடுக்குது, நல்லாவே சாப்பிடுது, சூப்பராகவும் இருக்குது ரிசல்ட்டு. ஒரு 1 வீக்கில் நம்மளும் ப்ரீடிங் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.